அப்ப திடீர்னு ஒரு கட்சிக்கு வந்து ஒரு சசிகலாவோட காலில் விழுந்து இப்படி பதவி வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது, இதன் பிறகு ஓபிஎஸ்க்கு அவருடைய உளவியல் இயல்பு சரிதானே, நமக்கு இனிமே போக்கிடம் இல்ல, வேற வழி இல்ல, நாம் உருவாக்கி நாம வந்து ஆரம்ப காலத்துல இருந்தே இருந்த ஒரு இடம், ஒரு பொறுப்பு. இல்ல அவர் வந்து எப்படி இருந்தாலும் தரப்பு மாதிரி ஏற்கனவே போனவர் தானே. நீங்க எம்ஜிஆர் இறப்புக்கு பின்னாடி ஜான் பிரிஞ்சாங்கல்ல, அவங்க ஜானகி அணியில இருந்தாரு. அப்போ ஜெயலலிதா அணியில எல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவங்க இருந்தாங்க இல்லைங்களா. அவங்க நீண்ட கால பாரம்பரியம்னா அப்படி சீனியாரிட்டி வந்து இவருக்கு போயிருது. நான் சீனியர்னு எப்படி சீனியர்னு சொல்ல முடியும்? அதுக்கு பின்னாடியும் உங்களை வந்து ஜெயலலிதா அவங்க தங்களுடைய நம்பிக்கைக்குரியவங்களா வச்சுத்தானே 2 முறை முதலமைச்சராக்குனாங்க. இறப்புக்கு பின்னாடி 3வது முறையா முதலமைச்சரானீங்க. அது தக்க வச்சுக்க உங்களால முடியல. அதுக்கு யார் பொறுப்பு? நீங்க தான் பொறுப்பு. தக்க வச்சுக்க முடியாம வந்து பிரிஞ்சு போனவங்களே இழுத்து போட்டு 4.5 வருஷம் ஆண்டாங்கல்ல. ஒருங்கிணைப்பாளர், துணை ஒருங்கிணைப்பாளர், முதல்வர், துணை முதல்வர் இருந்தாங்கல்ல. அப்புறம் அதுக்கு பின்னாடி என்ன வந்தது? ஏன் இப்ப எதிரணியில் போய் சேர்றீங்க? இந்த வயசுல நீங்க ஒதுங்கி இருந்தீங்கன்னா உங்களுக்கு உயர்வு கிடைச்சிருக்கும். இப்ப தாழ்வல்ல கிடைச்சிட்டு இருக்குது. அப்போதிலிருந்தே ஒரு நீண்ட கால அனுபவம் இருக்கு, விசுவாசம் இருக்கு, சீனியரா இருக்கிறாரு. அவரைத்தான் இவர்கள் அதிமுக வந்து தக்க வச்சிருக்கணும், ஹோல்டு பண்ணிருக்கணும். அவருடைய வழி நடத்துதலை ஏற்றுக்கொண்டு அவருடைய தலைமையை பின்பற்றி ஒருவேளை போயிருக்கணும் இல்லையா அதிமுக. அப்போ அதெல்லாம் கிடைக்காத போது மனம் வெந்து நொந்து அந்த கட்சியில் நமக்கு மரியாதை இல்லை அதிமுக. அப்ப இருக்கிற ஆப்ஷன் என்னன்னு பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய வலுவாக கட்டமைப்பு இருக்கிற ஒரு திமுகவுல சேர்கிறார். அதுல என்ன தவறு இருக்குது? அவர் என்னன்னா, நீங்க அவங்க சொந்த ஊர்லயே உள்ளூர்லயே செல்வாக்கு கலந்துட்டாரு. ஒரு பொது கிணத்து கூட தண்ணிக்கு மக்களுக்கு கொடுக்க தயாரா இல்ல. அவரு உள்ளூர்ல வந்து அவருக்கு செல்வாக்கு போயிருச்சு. அவருக்குன்னு தனி ஆதரவாளர் இல்ல. இப்ப அவரோட இருந்தவங்களும் ஒவ்வொருத்தரா போய் 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 திமுகவில் சேர்ந்துட்டாங்க, இதர கட்சிகளுக்கு போய் சேர்ந்துட்டாங்க. இப்ப அவர் பின்னாடி யார் இருக்கிறா? ஒரு சட்டப்பேரவை உறுப்பினர் மட்டும்தான் இருப்பாரா இருக்குது, வேற யாருமே இல்லை. அந்த நிலைமையில தான் அங்க திமுகவில் போய் ஐக்கியமாயிருக்காரு. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க எதுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போறீங்க? இந்த வயசுல முதுமையை காரணம் காட்டி அரசியல் இருந்து ஓய்வு பெற்று இருந்தால் உங்களுக்கு எவ்வளவு மரியாதை வந்திருக்கு, கிடைச்சிருக்கு தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில. அது ஒரு தோல்வியாக பார்க்கப்பட்டிருக்காதா? இல்ல, தோல்வியா பார்க்கப்படாது. முதுமையை காரணம் காட்டுவது தோல்வியாக நாம் பார்க்க முடியாது.